இன்னொரு விஷயம், ஒரு கோமியத்தை பத்தி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் போச்சு. நீங்க யாரும் கேட்க மறந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. நானே சொல்றேன், கோமியத்தை குடிக்கிறது ஆரோக்கியம்னு ஒரு டீமும், அது குடிக்க கூடாதுன்னு ஒரு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னுடைய கருத்தை நான் இங்க சொல்றேன், கோமியம் என்பது எல்லாராலையும் இந்துக்களால புனிதமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு பிரியப்பட்டா நீங்க குடிங்க, உங்களுக்கு பிரியலன்னா குடிக்காதீங்க. யாரும் யாரையும் இங்க வம்பு பண்ண முடியாது. இந்த உணவை தான் நீ சாப்பிடணும், இதை தான் நீ குடிக்கணும், இந்த கடவுளை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும், யாரும் வம்பு பண்ண முடியாது. அவங்க விரும்பி ஏற்றுக்கொண்டால் இங்க எதுவுமே தப்பும் இல்லை, தடையும் இல்லை. இப்ப கோமியத்தை குடிச்சு தலையில தெளிச்சுக்குவாங்க இந்துஸ். நாங்களும் பண்ணியிருக்கோம், கேப்டன் நான் எல்லாருமே பண்ணி, எங்க வீட்லயும் கூட நாங்க மாடு வளர்க்குறோம். அது அவங்க நம்பிக்கை. அது குடிக்கணுமா குடிக்க வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டியது ஒரு தனி நபரினுடைய உரிமை. அதுல யாருமே தலையிட முடியாது, கருத்தும் சொல்ல முடியாது. அதுதான் நான் சொல்றேன், மருத்துவ குணம் இருக்குன்னு ஒருத்தர் சொல்றாங்க, அதுல பாக்டீரியாக்கள் இருக்கு, மனிதனுக்கு உகந்தது இல்லை என்று ஒரு கருத்து. அதுதான் நான் சொல்லிட்டேன் தெளிவா. 2 பக்கம் 2 விதமான கருத்து. இது காங்கிரஸ் பிஜேபி மேல சொல்றாங்க. ஒரு விஷயம் நீங்க யாருமே இது வரைக்கும் கேட்காதத பேசாதத நான் சொல்றேன். நான் சின்ன வயசுல இருந்தப்போ அப்ப பாரத பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாய் அவர்கள் அந்தந்த மனிதர் அவங்க யூரினை அவங்களே குடிக்கலாம் அப்படின்னு ஒரு பாரத பிரதமர் நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் சொல்லியிருக்காரு. இது ரைட்டா ராங்கா அப்படின்றது அவங்க கருத்து. நான் சின்ன வயசுல எங்க ஊர்ல எங்க பெரியவங்களே இதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப கண்ணுல இன்ஃபெக்ஷன் வந்தா ஒரு டிராப் அவங்க யூரினை விடணும், வாயில பிரச்சனைனா யூரினை வாய் கொப்பளிச்சா அந்த பிரச்சனை போயிடும், ஏர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரினை குடிச்சா நம்ம உடம்புல எந்த வியாதியுமே வராது என்பதை ஒரு பாரத பிரதமராக இருந்த நம்மளுடைய மொரார்ஜி தேசாய் அவர்களே சொல்லியிருக்காரு. அப்ப இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? இதை எல்லாரும் வரவேற்கிறீங்களா? இதுவும் ஒரு தனிநபருடைய சுதந்திரம், விருப்பு தான். இதுல யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. இல்ல, அது மாதிரிதான் இந்த கோமியம் விஷயம். ஒரு மனிதனுடைய யூரினை அவங்க யூரின் அவங்க குடிக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கிறப்போ, கோமியத்தை ஏத்துக்கலாமா ஏத்துக்க வேணாமா என்பது ஒரு தனி நபருடைய விருப்பம். சரிங்களா? அது சொல்றாங்க. இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, நான் சாப்பிட்டதை நிரூபிங்கன்னு சொல்லியிருக்காரு. நிரூபிக்கட்டா அதுக்கப்புறம் எங்க கருத்து. நன்றி. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.